இப்படி கேட்கணும்னு சொல்லிட்டியா? அருள் வரப்ப உங்களுக்கு, ஏன்னா இது வந்து பொதுக்குறின்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறத நீங்க வாய்விட்டு கேட்டீங்கன்னா அம்மா அதுக்கடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏதாச்சும் கேள்வி அருள் வரப்ப அதான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்கா தீர்த்து வைக்கணும்னா பட்டு பட்டுன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன். சரியா? அப்புறமா ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரியாத்தா ஏழைக்கு இறங்கினம்மா முட்டோர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க இந்த மயங்கி இருக்க கூடியிருக்க எல்லாருக்கும் என் தாய் நல்ல வாக்கு கொடுக்க வரணும். என்னை பெற்ற ஆத்தா ஈஸ்வரி வாடி தாய் ஆத்தா ஈஸ்வரி மாரியாத்தா ஏழைக்கு இறங்கி வாங்க முட்டோர்களுக்கு எங்க அம்மா வரணும். ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இந்த வாக்கு வரணும். ஆத்தா தாயி வாத்தா என்னை பெற்ற ஆத்தா ஈஸ்வரி தாய் மாரி தாய் வாத்தா என்னை பெத்த அம்மா ஏழைக்கு இறங்கி வாங்க என் தாய் தாப்பனுமா வரணும். ஆத்தா ஈஸ்வரி வா ஆத்தா ஈஸ்வரி தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கணும். என்னத்த அவளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறமா வாடி என்னை பெத்த அம்மா ஆத்தா மாரி தாய் வா ஏழைக்கு இறங்கி வாங்க என்னை பெத்த ஆத்தா ஈஸ்வரி வாடி ஆத்தா ஈஸ்வரி தாயி என்னை பெத்த ஆத்தா சரிதா உன் மக ஊஞ்சல் ஆட்டி விடுறி வாதாயி ஆத்தா ஈஸ்வரி தாயி என்னை பெத்த அம்மா வா என்னை பெத்த அம்மா ஊஞ்சல் ஆட்டணுமா உனக்கு? சரி ஆட்டுறி மக ஆட்டுறி வா மாதாயி ஆத்தா ஏழைக்கு இறங்கி வா. கேளுப்பா நான் உயிர் பிச்சை கொடுத்துட்டீங்க அப்படிப்பா. எனக்காண்டி காப்பாத்தணும் பிள்ளைக்காண்டி காப்பாத்து சீக்கிரம் பேசணும். அம்மா வாசல் கூட்டிட்டு வந்தா நான் கூட்டிட்டு 8 நாள்ல எடுத்து வந்துறேன் அப்படி. சரி சொன்ன வார்த்தை படிக்கிறது ஒரு குணத்தை பயிற்சி முடிக்கணும். கை நிறையா ஒரு பிச்சை கொடுக்கணும். நான் கொடுக்குறீத்தா என் பிள்ளைக்கு நாகதோஷம் இருந்து என் பிள்ளைக்கு தட்டி தட்டி போயிடுச்சு. சரியா? என் பிள்ளை அந்த வீட்டுக்கு மனம் முடிச்சு போனப்ப மன நிம்மதியோட போகல. சரியா? அந்த பிள்ளை வாங்கலை முடிக்கிறப்ப அந்த மனைக்கு வேணாம்னு சொல்லிச்சு. உண்மையா பையா? உண்மையே. சரியா? மனம் நொந்து போனதுனால அதுக்கு மன வலி வேதனை அதிகமா இருந்துச்சு. எதையுமே அந்த பிள்ளை ஒரு மனசா இருக்கல, வலி வேதனையோடய அந்த மகளுடைய வாழ்க்கை போயிடுச்சு. இப்பைக்கு ஆத்தா தாயி நான் வறுமையில இருந்தாலும் சரி கஷ்டத்துல இருந்தாலும் சரி நான் பெத்தவ துடிக்கிறீன்னு சொல்லிட்டேன். என் மனசு துடிக்குது என் பிள்ளைக்கு ஒரு பிச்சை வேணும்னு சொல்லி பேர் சொல்லணும்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை நொந்து நூலா போயிருக்கதை என்னால கண் கொண்டு பார்க்க முடியலன்னு சொல்லிட்டேன். சரியா தாயி? நான் யாருக்கு எந்த பாவமும் செய்யல. நான் எத்தனையோ பேருக்கு தொட்டி ஆட்டி இருக்கேன். ஆனா என் மகளுக்கு நான் தொட்டி ஆட்டுறப்ப என் வயிறு பத்தி எரியுது, பெத்த மக வயிறு பத்தி எரியுதுன்னு சொல்லிட்டேன். சரியா? என் மனசு நொந்து போச்சுன்னு சொல்லிட்டேன். நான் யாருக்கு ஒரு பாவம் அறியல. என் பிள்ளைக்கு அந்த செல்வத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் தாயி. நான் எண்ணி ஒரு வருஷத்துல என் பிள்ளைக்கு நான் கிளறிக்கு நான் தொட்டி ஆற்றி என் தண்ணில இருந்து வருமானத்தை வீட்டுக்கே தப்பி தாயி. ஓம் பிள்ளை மனம் முடிச்சு இருக்குது, தேடி இருக்குது, இருக்க வீடு இல்ல, நிலை இல்லாம இருக்கு, ஒரு மனசா இல்லாம. அதை நீங்களே ஒரு வாசல்ல வாழ வச்சு பார்க்கணும் தாயி. எனக்கும் அந்த பிள்ளைய விட்டா இல்ல ஆமா ஆமா என் பிள்ளைக்கு ஒத்தாசை இருப்பேன். நான் காமாடி காத்து குடிப்பேன். என் பிள்ளைக்கு கூரையை கோரமாக்கி கொடுத்தான்னு சொல்றேன். 4 பேர் பார்த்து அசிங்கமா பேசிடக்கூடாதுன்னு வந்த பிள்ளையை நாங்க வாழ வச்சு காட்டணும்னு சொல்லிட்டேன். அடுத்த என்னை நீன்னு சொன்னா என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் மனுஷத்தை சொல்லி அழுங்க மாட்டி கும்புற தெய்வத்திட்ட மட்டும் சொல்லுவேன்னு சொல்றேன். நீ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வர உண்மையா பையாத்தா? சரியா? அந்த தெய்வம் உன் வீட்டு பத்திரி மரத்துல குடியிருக்கிறா. நீ அந்த தெய்வத்தை வணங்கி வந்துகிட்டு இருக்கிற. அந்த தெய்வத்திட்ட முறைப்படி வெளி சேவாக்கி நீ பத்தி சொல்ல சாமான் காமிச்சு அந்த தெய்வத்தை மண்டிட்டு வணங்கி வா. அந்த தெய்வம் நீ கேட்கிற செல்வத்தை பூரா அள்ளி கொடுக்க நான் வரையும்